Hey guys, welcome to Rennie's Nursing Academy, Nagarkoil. So this session is all about question discussion. So video start பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா do follow Rennie's Nursing Academy and also bell icon மறக்காம click பண்ணிடுங்க so that you will be getting all the notifications. Here we start. Look at the questions. Question number 1. So let me read the question first. An elderly patient is admitted to the hospital with swollen ankles. The best way to limit edema of the feet is for the nurse to அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் யூஸ்வலாகவே என்னோட வீடியோஸில் சொல்கிறது தான், read the question fully, go through all the 4 options, apply your elimination and then lock your answers. So let me read the options. Option A, restrict fluids. B, apply bandages. C, elevate the legs. Do passive range of motion exercise. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரிலேட் பண்ணி நீங்கள் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இன் கொஸ்டின் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்வெல்லன் லெக்ஸ் இருக்குது, அதில் தட் மீன்ஸ் எடிமா இருக்குது, அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆல் த 4 ஆப்ஷன்ஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி திஸ் அப்ளை பேண்டேஜஸ் நமக்கு இன்னும் கம்ப்ரஸ் தான் ஆகும், நம்மளால் வந்து எடிமா ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஆன்சர் வராது. டூ பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ், அகெயின் இன்னும் நம்ம ஒர்க் கொடுக்கும்போது லெக்குக்கு இன்னும் தான் எடிமா ஜாஸ்தி வரும். ஸோ அதுவும் கண்டிப்பாக ஆன்சராக இருக்க சான்சஸ் இல்லை. தென் ஆன்சர் ஏ, ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ளூயிட். ஆப்வியஸ்லி நீங்கள் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஆப்ஷன்ஸாக வைக்கலாம். அண்ட் ஆல்சோ சி, எலிவேட் த லெக். ஸோ எலிவேட் த லெக் பண்ணும்போது நம்மளோட கிராவிட்டி கம்மியாகி நம்மளோட லெக்கில் வந்து ப்ரெஷர் கம்மியாகி ஃப்ளூயிட் வந்து டிஷ்யூஸ்லேருந்து பேக் டு ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஆப்ஷன் ஏ அண்ட் சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா the priority answer is, look at the screen, yes, elevate the leg is the correct answer. So this is how you have to find the answer. So finding answer is easy, but locking the correct answer, that is the spirit. So நீங்க எப்பவுமே உங்களோட ஆன்சர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது do apply your elimination technique. So நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ற क्वेश्चनல நீங்க அந்த டெக்னிக்கை வந்து அப்ளை பண்ணி guess the answers. Okay, let's switch on to the next question. Which of the following action is the most effective measure to reduce hospital acquired infection? So hospital acquired infection, that is nosocomial infection reduce பண்றதுக்கு நம்ம வந்து என்ன effective measure எடுத்தா நல்லா இருக்கும்ங்கிறது தான் question. Go through the options. Double bagging of all contaminated laundry, restricting visitors of infectious patient, using disposable supplies, correct hand washing. So almost எல்லா ஆப்ஷனுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது, பிகாஸ் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து nosocomial infection or infection வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுற விஷயங்கள் தான். பட் when you going through all the options, கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா the initial thing what we will follow to prevent nosocomial infections always hand washing தான். So obviously the correct answer for this question is yes. நீங்க கெஸ் பண்ண மாதிரியே correct hand washing is the right answer. So hope உங்களுக்கு வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்றது next வீடியோவில் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். We'll go into the next question. Look at the screen. Yeah. A patient is diagnosed with diabetic ketoacidosis. The nurse would expect the physician to prescribe. So DKAல patient வந்திருக்காங்க. இப்போ டாக்டர் வந்து என்ன ஆர்டர் சொல்லுவாங்கன்னு சொல்லி நர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கங்கிறது தான் கொஸ்டின். ஸோ யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். இட்ஸ் அ கிளியர் கட் ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் ஃபார் பேஷண்ட் DKA. வாட் இஸ் த எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா I'll go through the options. Regular insulin IV, NPH insulin sub-Q, glucagon IM, mixed insulin IV. So you all know the best treatment for diabetic ketoacidosis is, look at the screen. Yeah, answer A, regular insulin IV. Why regular insulin IV means this regular insulin will be coming under short acting insulin la varudhu. So obviously it will act very immediately and also it was given very clearly we are giving it in IV. So நம்ம IV ல கொடுக்கும்போது comparatively sub-Q, IM எல்லாத்தையும் கொடுக்கும்போது fast acting obviously IV தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்றது மூலமா நம்மளால ஈஸியா diabetic ketoacidosis கரெக்ட் பண்ண முடியும். and another reason is இதனால வந்து நம்ம கீட்டோன் பாடிஸை தடுத்து அதனால மெட்டபாலிக் அசிடோசிஸும் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ த எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் what we are doing for DK is actually a clear-cut theoretical question. This is and also a very important repeated question. That is nothing but regular insulin IV followed by infusion will be starting. Next, switch on to the next question. The rationale for having the patient void before the abdominal paracentesis procedure is. So you all know what is abdominal paracentesis. So that is nothing but abdominal tapping. Say for an example,
அசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃப்ளூயிட் ஓவர்லோட் ஆகும்போது நம்ம ப்ரிக் பண்ணி ஃப்ளூயிட் ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து இட் வாஸ் வெரி கிளியர்லி கிவன் வாய்டு பிஃபோர். நம்ம வந்து இந்த ப்ரொசீஜருக்கு முன்னாடி பேஷண்ட்டை வாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அதோட ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஐ எம் கோயிங் டு த ஆல் த ஆப்ஷன்ஸ். மினிமைஸ் டிஸ்கம்ஃபர்ட், அவாய்ட் அப்டாமினல் டிஸ்டென்ஷன், prevent bladder puncture, reduce infection rate. So we'll discuss one by one. Minimizing discomfort. Obviously this is ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளான ப்ரொசீஜர் தான். இட் வில் பி பெயின்ஃபுல். நம்ம அவாய்ட் பண்ணுறது மூலமாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் வரதுக்கு சான்சஸ் இல்லை. அவாய்ட் அப்டாமினல் டிஸ்டென்ஷன். இந்த நம்ம பேராசிண்டசிஸ் பண்ணுறது மூலமாக தான் நம்ம வந்து அதை கம்மி பண்ண முடியுமே தவிர அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்ம அப்டாமினல் டிஸ்டென்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி பியும் இல்லை. தென் ப்ரிவென்ட் பிளாடர் பங்க்சர். எஸ், there is high chances bladder puncture ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நம்ம பிளாடர் எல்லாமே இந்த பெரிட்டோனல் கேவிட்டி சுற்றி இருக்கிறதுனால நம்ம வந்து டைரக்டா அவங்களை அவாய்ட் பண்ணாமல் இருக்கும்போது பிளாடர் டிஸ்டெண்டடாக இருக்கும். ஸோ பங்க்சர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ லெட் இட் பி. தென் ரெடியூஸ் இன்ஃபெக்ஷன் ரேட்டை. ஸோ வாய்டிங்க்கும் இன்ஃபெக்ஷன் ரேட்டுக்கும் பெரிய அளவுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ ஓவரால் இந்த 4 ஆப்ஷனையும் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி the right answer is yes, preventing bladder puncture. So this will be the correct answer. This is the sequence how you have to log the answer. I'm not talking about selecting the answer. I'm talking about logging the correct abrupt answers. Okay, then switch on to the next question. So this is a big scenario based question. Say for example, normally the students have a mentality like இந்த மாதிரி ஒரு உங்களோட பேஜில் ஒரு பெரிய கொஸ்டின் ஃப்ரேஸ் பார்த்த உடனே யூல் பி திங்கிங் ஓ மை காட் ஆப்வியஸ்லி இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரிய போகிறது இல்லை. பட் தட் இஸ் அ பிக் மிஸ்டேக் வாட் யூ வில் டூ. ஸோ ப்ளீஸ் ரீட் த கொஸ்டின். நான் எப்பவுமே சொல்கிறது தான், இட் வில் பி அ வெரி ஈஸியஸ்ட் சினாரியோ. ஐ வில் ஹெல்ப் யூ இன் தட். லெட் மீ ரீட் த கொஸ்டின். An 85-year-old man is admitted with dementia. So they told very clearly the problem is about dementia. He continuously attempts to remove his NG tube. The nurse applies cloth wrist restraint as ordered. So which of the following action by the nurse is most appropriate? So question is very clear. Patient dementia இருக்கு, NG tube போட்டிருக்காங்க, அடிக்கடி வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ அதுக்காக பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ரெஸ்ட்ரெயின் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த சினாரியோ. இப்போ நர்ஸ் வந்து அப்ராப்ரியேட்டாக இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் மே பி ரிலேட்டட் டு டிமென்ஷியாவாக இருக்கலாம், என்ஜி டியூபாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் இட் அபவுட் த ஃபிசிக்கல் ரெஸ்ட்ரெயின். ஸோ ஆன்சர் நம்ம ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டிசிஷனுக்கும் வர வேண்டாம். I'll go through the options. A. Evaluate the need to restrain by observing the patient's behavior once every 24 hours. Perform circulation check to the extremities every 2 hours. Remove the restraint when the patient is sleeping. Instruct family to limit physical contact with their patient. So நீங்க overall the options பாத்தீங்கன்னா first one need to restrain by observing the patient. So already it was clearly given patientக்கு dementia இருக்கு. So மறுபடியும் நீங்க observe பண்ணி இங்க ஒண்ணுமே ஆக போறது இல்ல. So that is an out of answer. Then second one பாத்தீங்கன்னா perform circulation check to the extremity every 2 hours. Yes, நம்ம ஜென்ரலாகவே ரெஸ்ட்ரெயின் போட்டிருக்கும் போது நம்ம வந்து ஸ்கின் இன்டெகிரிட்டி பார்க்கறதுக்காகவும் சர்க்குலேஷன் பார்க்கறதுக்காகவும் நம்ம வந்து 2 hours ஒன்ஸ் நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவோம். யூ ஆல்ரெடி நோ தட். எனிவேஸ் நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இது ஓகேவான்னு நம்ம பார்க்கலாம். த நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் த ரெஸ்ட்ரெயின் when the patient is sleeping. ஸோ தூங்கும்போது எடுத்துட்டிங்கன்னா நம்ம அவங்க தூங்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா சடனாக அலர்ட் ஆனாங்கன்னா அகைன் அவங்க NG tube எடுத்து போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தூங்கும்போது நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. Then instruct the family to limit physical contact with the patient. No, அதுவும் பெரிய அளவுக்கு அது ஒரு ஆன்சரா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க கெஸ் பண்ண மாதிரி தி ஆன்சர் இஸ் சர்க்குலேஷன் செக் பண்றது தான். ஸோ நீங்க வந்து டைட்டா கட்டுறது மூலமா அங்கே வந்து பிளாக்கேஜ் ஆகி பிளட் சப்ளை பிளாக் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் ஜென்ரலாகவே பேஷண்ட்டுக்கு ஃபிசிக்கல் ரெஸ்ட்ரெயின் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து சர்க்குலேட்டரி செக் பண்ணணுங்கிறது எவ்ரி நர்சஸ் நீட். ஸோ யூ நோ தட். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ தட் நீங்கள் இந்த ஆன்சர் சூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன் ஹவு யூ நீட் டு சூஸ் ஆன்சர் ஃபார் யர் ப்ராமெட்ரிக் கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே என்கிட்ட யூஸ்வலாகவே எல்லாருமே கேட்குற டவுட்டே அதுதான், மேம் ஹவு டு லாக் த கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த டெக்னிக் யூ கேன் யூஸ் டு லாக் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட் ஹியர் the only one thing you need to follow is read the question, read all the options, then eliminate the unwanted answer, log the correct answer. Hope this video will be very useful to you all. So indha madri patta interesting ana video or else question related to any topics, do comment in the comment section. Thank you so much. See you in my next upcoming videos. Thank you.